பாட்டி வடை தட்டுற கடை மாதிரி தட்ட போறியாக்கும். ஆமா, இதுக்கு வந்து ஃபிளாட்டா உனக்கு கடாய் இருக்கும். ஐ டோன்ட் நோ, இதுல கடையிலே கிடைக்கும். You know why? Because uniform heat. Exactly. What do you call it? A skewer? Skewer. பின்ற போனி ஸ்டைலா வர வர. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். நாஸ்டால்ஜியா சீரீஸ்ல வந்து போன வாரம் AVM தாசாவோட ஸ்பைசி கார்ன். அட அட அட, எத்தனை பேரு, எத்தனை விதமான கமெண்ட்ஸ், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஹவு மச் யூ வென்ட் பேக் இன் டைம். எக்ஸாக்ட்லி, இல்லையா? அதுதான் தட்ஸ் தி மெயின் திங். ஆமா, நீ கூட சொல்றிய ஸ்ரீனிவாசா ஸ்டால்ல இருந்து அவாளே எழுதியிருக்கா. ஆமா, that was so sweet. In fact, I responded to that comment. அந்த ஸ்ரீனிவாசா ஸ்வீட் ஸ்டாலோட அந்த யாரு நடத்தினாலும் அவளோட டாட்டர் நினைக்கிறேன், thank you for remembering my father அப்படின்னு கூட there was one comment. It's so heartwarming to see comments like this. So இன்னைக்கு என்ன நாஸ்டால்ஜியா சீரீஸா இல்ல என்னது? இன்னைக்கு வந்து நேத்திக்கு ஆடி மாச பிறப்பு. இன்னிலேந்து எல்லாம் வருஷ மாசம் எவ்ரி அதர் மந்த் யூ ஹேவ் சம் பண்டிகை. அதனால இன்னைக்கு வந்து இட்ஸ் ஒரு கல்கண்டு வடைன்னு ஒண்ணு பண்ண போறேன். அது வந்து ஆக்சுவலா நம்ம பாரம்பரியம் நகரத்தார் அவளோட வண்டர்ஃபுல் டிஷ். ஓகே ஓகே. அவ எந்த ஃபங்க்ஷனுக்கும் முதல்ல தே ஸ்டார்ட் வித் தட் கல்கண்டு வடை. அதனால அதுதான் இந்த வாட்டி. வெரி குட். ஐம் ஜஸ்ட் பிரேயிங் எல்லாம் நல்லபடியா நல்லா வரணும். எல்லாரும் எல்லா ஃபங்க்ஷனும் நல்லா செலிப்ரேட் பண்ணணும். ஆமா, நிறைய பண்ணி சாப்பிடணும், எங்களோட வீடியோஸ் நிறைய பார்க்கணும், நாங்க நிறைய சமைக்கணும், நிறைய நெய்யும் பாலும் எல்லா ராத்திரியும் நிறைய பெருகி 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 ஓடணும். சரி, இதுக்கு என்ன வேணும் கரெக்ட்டா மெஷர்மென்ட்டோட சொல்லு. இது வந்து ஆக்சுவலா ஒரு அழாக்கு முழு உளுந்து. ஓகே. ஃபுல்லா கோபுரமா ஒரு புடி அரிசி, அவ்வளவுதான். ஓகே. அது ரெண்டும் நல்லா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு இதை எடுத்து வச்சிருக்கேன் பாரு. ஓகே. ஊற வச்சு வடிய போட்டு துளி கூட தண்ணி இல்லாத எடுத்திருக்கேன். சரி. அதுக்கு வந்து 3/4 அழாக்கு கல்கண்டு. ஓ, வெரி குட். இது வந்து நல்ல பாறை கல்கண்டு. இந்த what do you call it? இந்த ராக் கேண்டி. அது அவ்வளவுதான். அது வேணும்னா ஏலக்காய் போட்டுக்கலாம். if you like the taste of aroma of ஏலக்காய். ஓஹோ, நான் போடல அதுல. வெரி குட். இது மாத்திரம் போட்டு இத நல்லா முதல்ல அரைச்சுக்கணும், நல்லா நைஸா. வெரி குட். தண்ணியே விடாத, வேற ஒண்ணும் கிடையாது. வேற ஒண்ணுமே கிடையாது. தண்ணியே விடாத. உப்பு பார்த்தேனமா? இல்ல, உப்பு ஒரு ஜஸ்ட் ஒரு நம்ம இதுக்கு போடுறதுதான். ஒரு what do you call it? பிஞ்ச், அவ்வளவுதான். ஓகே. அது வந்து நல்லா நைஸா அரைக்கணும். தண்ணியே கிடையாது. பக்கத்துல வச்சுக்கலாம். இத போட்டு அரைக்கிறப்ப இது தண்ணி விட்டுன்றோம். நீ அந்த அரைச்சு வைக்க கிம்மி மிக்ஸி. அதான் இது வந்து நல்லா ஊற வச்சு வடிய வச்சிருக்கேன். ஓகே. ஓ, அதுல இந்த அரிசியும் இருக்கு. அரிசியும் இருக்கு. ஒரே புள்ளதான் அரிசி. சரி சரி. இது ஒரு சுத்திட்டு அப்புறம் இத போடலாம். ஓகே ஓகே. கொஞ்சமான தண்ணி ஊத்திக்கலாம். இத போட்டுறேன் நீ. அதான் இப்ப அது கொஞ்சம் இதுவா இருக்கும் இல்லையா, 1-2 உடைஞ்சிருக்கு. அப்போ பாரு இப்ப காட்டு. இப்ப எப்படி இருக்கு பாரு இது. இப்ப பாரு கீழ எல்லாம் இதுவா இருக்கு பாரு. இத போட்டா கொஞ்சம் தளந்துரும். காட் இட். ஓகே. ஆஹா, சபாஷ். இதெல்லாம் இப்ப பண்ற. நாங்கலாம் சின்ன வயசுல இருக்கும்போது இதெல்லாம் பண்ணதே இல்ல. வேற மாதிரி பண்ணிருக்கேன். அப்போ என்ன சைக்கிள் கேப்ல உள்ள ஏதோ நெய் போட்ட மாதிரி தெரியுது. சுவாமிக்கு வைக்கிறதுனால கொஞ்சம் ஊண்டு நெய் போட்டு. அட அட, ஆஹா, நல்ல ஃப்ளஃபியா இருக்கு பாரு. தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் யூ வாண்ட். இதுல 1/2 டீஸ்பூன் தண்ணி விடுப்போம். விட்டாக்கா இது கலந்துக்கிறதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். வெரி நைஸ். ஓ, நல்ல அந்த புஃப் புஃப்னு இருக்கு. அது அரைக்கிறப்ப அந்த சத்தம் தெரியும். கரெக்ட். முதல்ல அரைக்கிறப்ப வேற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒன்ஸ் யூ நல்லா ஒரு அந்த நம்ம கல்லூரில் ஆடுறப்ப கூட டப்பு டப்பு டப்புன்னு அந்த மாவு வெடிக்கிற மாதிரி. ஓகே. பாட்டி வடை தட்டுற கடை மாதிரி தட்ட போறியாக்கும். ஆமா. என்ன இங்க சூடாயின்னு இருக்கு. இது வந்து மிதமா சூடு வந்து ராகேஷ். ஆமா. இது பாரு, இன்னொன்னு பாரு, இந்த வடை அதெல்லாம் இன் ஜெனரல் இதுக்கு வந்து ஃபிளாட்டா உனக்கு கடாய் இருக்கும். ஐ டோன்ட் நோ, இதுல கடையிலே கிடைக்கும். You know why? Because the uniform heat. Exactly. வெறும் ஒரு உன்னோட கான்சா தட்டு ஃபிளாட் தட்டு அதுல புடி வச்சா அப்படி இருக்கும். அவ்வளவுதான். இது நம்ம மாட்டுல இருந்தது நான் வச்சிருக்கேன் அந்த கன்சாலேயே. அதுலயே ஹலோ, என்னது ஒன்றுதான்ப்பா, அதனாலதான் சொல்றேன். இந்த பாரு, இப்ப வந்து அதுல இருந்து எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்ல வரியா? ஆமா, இப்ப எல்லா பாத்திரமும் ஒன்றுதானேப்பா. நான் எங்க நம்ம மாத்துல அங்க ரங்கவிலாஸ்ல we don't have anything. அந்த இது நம்ம as usual பாரம்பரிய அந்த இதெல்லாம் தான் வச்சிருக்கோம் நம்ம. இப்ப பாரு, 32
நல்லா ஓட்டை பெருசா வச்சுட்டு இது பாரு, இது கரண்டி கூட அந்த ஜல்லி கரண்டி கிடையாது. இது what do you call it, a skewer? பின்ற போனி ஸ்டைலா வர வர இல்லடா, ஸ்கியூவர்ஸ்லாம் முன்ன நம்ம இதுக்கே யூஸ் பண்ணுவோம். இந்த பாரு எப்படி புசு புசு புசுன்னு ஏறுறது பாரு, அது அழகா. உடனே அவசர அவசரம் திருப்பாத பாருங்க, அது எவ்வளவு புஸ்கனா இருக்கு பாரு. இப்போ நைஸ் அண்ட் ஃப்ளஃபி. இதுவே அந்த மாதிரி கடாயா இருந்தா இது உட்காரவே உட்காராது. இது கொஞ்சம் உட்கார்றது. ஜாகிரதை ராகேஷ், சுட போறது. எப்படி இன்னும் கொஞ்சம் டீ கூட கூட வைக்கலாம். எவ்வளவு ஃப்ளஃப் அப் ஆயிருக்கு. இட்ஸ் பியூட்டிஃபுல். நல்ல புஸ் 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 புஸ்ன்னு இருக்கு. இது பத்தியா வாழை இலை எல்லாம் இது நம்ம ஆத்துல உங்க ஆத்துல இருக்கே பாருங்க. வாத்துது இவ்வளவு நல்லா இருக்கு பாரு வாழை இலையில. வெரி குட். பொரிச்சாச்சு. அடுத்தது என்ன? இது வந்து எல்லா இனிமே பண்டிகைக்கெல்லாம் வடை பண்ணுவோம், ஸ்வீட் பண்ணுவோம், எல்லாமே சேர்ந்து இது ஒரு இதுவாயிடுது. ஆடி மாச ஸ்பெஷல். ஆடி மாச ஸ்பெஷல். Subsequently we'll come out with many recipes. ஆமா, கோவில் பிரசாதம் கொஞ்சம் நிறைய பண்ணணும். நிறைய பேர் கேக்குறா, எங்க நம்மள பார்த்தாலும் ரெண்டு விஷயம் they talk about. ஒன்னு கோவில் பிரசாதம், ரெண்டாவது நாஸ்டால்ஜியா சீரிஸ். கோவில் பிரசாதத்துல வந்து in general it's a repetition of so many correct that's true. ஆமா. ஸோ அதனால அது திருப்பி திருப்பி பண்ணாக்கா we don't mind doing it. ஒண்ணுமே பொங்கல்ல வந்து வெறும் மைல்டு வேரியேஷன் வச்சு தான் வைக்கிறா. பண்ணலாம். அதுல வேரியேஷன் இருந்ததுன்னா அது பார்க்கலாமே. ஆமா, வெரி குட். அம்மா ரெடி டு டேஸ்ட். எடுத்துடலாமா? இரு அவசரப்படாத. சரி. ஆஹா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்போ இதுக்கு வந்து நெய் வச்சிருக்கேன் மரோன், குழந்தைக்கு கொடுக்கிறதுக்கு. அத சொல்லு. இது வந்து கொஞ்சம் கருப்பா இருக்கு. அது அந்த கேரமலைஸ்ட் அந்த சுகர் இருக்குல்ல, கல்கண்டு, அது கொஞ்சம் கேரமல் ஆயிடுது. நைஸ். இது பாரு, அதையும் எடுத்துடலாம். கொண்டா வர நீன கொண்டா, நான் தான் எடுக்கிறேன். அது சரி. எதுக்கு 3 கொடுத்துருக்க எனக்கு சாப்பிடுறதுக்கு? 3 உனக்கு இல்ல, போட்டதே எடுத்துட்டேன், அவ்வளவுதான். உனக்கு ஒண்ணுதான். நீலாம் தான் டயட்ல இருக்கேன். ஆமா, ஹை புரோட்டீன். இப்ப பாரு, இத வந்து அம்மா நெய் போடாதம்மா ப்ளீஸ்மா. அது நெய், அதுதான் நெய், இதுதான் நெய். பாரு த்ரூண்டு வச்சிருக்கேன் பாரு. எனக்கே மனசு கேட்கல. உம்மாச்சி காப்பாத்து, எல்லாரும் எல்லாம் நல்லபடியா எல்லா பண்டிகையும் கொண்டாடணும். உம்மாச்சி காப்பாத்து. ஊஃப், சூடுமா சூடு. நெய்ல தோச்சு சாப்பிடு ராகேஷ். This has the best of everything. Yes, வடைக்கு வடையும் ஆச்சு, ஸ்வீட்டுக்கு ஒரு ஸ்வீட் ஆச்சு. எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு வடை பிடிக்கும், அதோட ஒரு ஸ்வீட் பிடிக்கும்னா இது ஃபேண்டாஸ்டிக். நிறைய பேர் வந்து வடை பாயசம்னு சொல்லும்போது பாயசத்தோட they'll have வடை. அதே மாதிரி this வடை is so sweet. I mean so sweet na, it is sweet but it's not overpowering. And the நெய்யோட நீ சொல்லி அந்த சாப்பிடும்போது பிரமாதமா இருக்கு. இன்ஃபேக்ட் வாழைப்பழம் நெய் அதை வச்சு சாப்பிடுவாளாம். சிலவா வந்து இது அரைக்கிறப்பவே கூட they add வாழைப்பழம் and ஜாகரி without கல்கண்டு. அதுவும் ஒரு சிலவா பண்ற அது மாதிரி. we know to fantastic அது மாதிரி fantastic. so ஆடி மாச ஸ்பெஷல். எஸ், ஒரு ஸ்வீட்டுக்கு ஒரு ஸ்வீட், சேவரிக்கு ஒரு சேவரி. உங்களுக்கு வடை பண்ணணும்னு நினைச்சா கல்கண்டு வடை, ஒரே கல்ல 2 மாங்காய். எக்ஸாக்ட்லி. yeah, try this recipe. we will see you in another episode of Ammavum Naanum. take care. bye.